ஹலோ ஃப்ரெண்ட், இப்போ நம்ம பார்க்க போகிறது டபுள் செயின் ஸ்டிச்சு. டபுள் செயின் ஸ்டிச்சுன்றது நம்ம 2 கலரில் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 த்ரெட்டை எடுத்து நாட் போட்டு பிரேம்க்கு அடியில் கொடுத்து த்ரெட்டை கொடுத்து மேலே எடுக்கணும். எப்போவுமே நம்ம நார்மலாக செய்கிற மாதிரியே நம்ம எப்போவுமே நார்மலாக செயின் ஸ்டிச் போடுங்க. நான் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் பெருசு பெருசாக போடுங்க. எதுக்காக பெருசு பெருசாக போடுறீங்கன்னா, அதுக்கு மேலேயே இன்னொரு கலர் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம பெருசாக போட போகிறோம். நீங்கள் பெருசாகவே செயின் ஸ்டிச் போடுங்க. கண்டினியூஸாகவே போடுங்க, லைனில் போடுங்க. நூல் ஒரு சிங்கிள் நூல் விட்டாலும் திரும்பவும் பிரிச்சுட்டு திரும்பவும் டபுள் நூல் வரா மாதிரி போடுங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். என் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்தது பிங்க் கலர் நூலில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். நம்ம அடுத்து வேறு கலரில் தான் கொடுக்க போகிறோம். வேறு கலர் வந்து வயலட் கலர் எடுத்திருக்கேன். நம்ம வயலட் கலர் த்ரெட்டையும் 2 த்ரெட் எடுத்து முடிச்சு போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் லாக் கொடுத்த இடத்துலையே பக்கத்துலேயே ஒரு சின்னதாக லாக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். செயினுக்கு சென்டராக கொடுத்தணும். நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு செயின் போட்டு கண்டினியூவாக கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே நடுப்புறையே செயினுக்கு நடுப்புற குத்தி எடுக்கணும் த்ரெட்டை. அப்போ தான் உங்களுக்கு 2 கலரும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு செயின் ஸ்டிச்சுக்கும் நடுப்புற நீங்கள் குத்தி எடுக்கணும். இந்த கலர் வயலட் கலர் நூலை குத்தி எடுக்கும் போது உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். பொறுமையாகவே போடுங்க. அடியில் இருக்கிற செயின் ஸ்டிச் அறவும் கூடாது, பிரியவும் கூடாது. பொறுமையாக போடுங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நிறைய த்ரெட் அறாமல் இருக்கும். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு த்ரெட் அறாது. இப்போ போட இன்னும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். திரும்ப எண்ட் லாக் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ டபுள் செயின் ஸ்டிச்சு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேட்டர்ன் தான் பார்க்கணும். ஒரே லைனில் ஃபினிஷ் பண்ணிடுச்சு. 2 கலர் தெரியும் உங்களுக்கு. 2 கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு திரும்பவும் ஒரு பேட்டர்னுக்கு 2 லைன் போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே மேலேயே 2 லைன் போட போகிறோம். நம்ம இதுலேயும் வந்து டபுள் செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். டபுள் செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது இதுலேயும் நம்ம 2 கலர் தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிங்க் கலர் கொடுத்தாலும் சரி, வயலட் கலர் கொடுத்தாலும் சரி, எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த கலர் தான் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லுமே அந்த 4 பக்கமும் நீங்கள் செயின் ஸ்டிச் கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. பெருசாக போடுங்க, பொறுமையாகவும் போடுங்க. உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நூலும் பிரியவே கூடாது. 2 நூல் நம்ம எடுத்துருக்கோன்னா அந்த 2 நூலுமே பிரியக்கூடாது. பிரியாமல் பொறுமையாக போடுங்க. சிக்கு ஆகக்கூடாது. த்ரெட்டும் வந்து அடியில் சிக்காகாமல் போடுங்க.
ஃபுல்லுமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஷேப் எப்படி இருக்குன்றத. இப்போ நம்ம அடுத்தது வேறு த்ரெட்டில் போடுறோம். வேறு கலர் த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச் மேலேயே ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயே தான் நம்ம போடுறோம், கண்டினியூ பண்ணின்னு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம பெருசாகவே செயின் ஸ்டிச் போடுறோம். சின்னதாக போட்டோம்னா போடும்போது நமக்கு மேலே இருக்க கலர் மட்டும்தான் தெரியும், அடியில் கொடுத்துருக்க கலர் தெரியாது. அதுக்காக நம்ம பெருசாகவே போட்டிங்கன்னா 2 கலருமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், பார்க்க நல்லாயிருக்கும், டிசைன் வந்து எடுத்து கொடுக்கும். நீங்கள் இது ஒரு பார்டர் டிசைனாக கூட நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பென் லாக் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் லாக் கொடுத்துட்டு தான் அடுத்த லைனுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேயே முடிக்காமல் கண்டினியூவாக நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா த்ரெட்டு வந்து நீங்கள் போட்டது எல்லாமே பிரிஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு இடத்துல முடிக்கும் போது அங்கே எண்ட் லாக் கொடுத்துட்டு தான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு போகணுமே. எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே தான் முடிக்கணும். முடித்து அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த லைனுக்கு போகணும். அப்போ போகும்போது தான் உங்களுக்கு த்ரெட்டும் அறாது, பிரியாது. நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பிரிஞ்சு வராது. பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் பிரிஞ்சுதுன்னு உங்களுக்கு டவுட் வரும். அந்த டவுட் வராது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த லைன் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம 2 லைன் போட்டுட்டு அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது ஃப்ளவர் டிசைன் தான். அந்த டிசைன் போட்டுட்டு நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சர்க்கிள் பூ மாதிரி தான் போட போகிறது. சர்க்கிள் போட்டு ரவுண்டாக போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ இதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் போடும்போதே உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றது எல்லாமே இதே தெரிஞ்சிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.